கப்பல் கடல்ல போறதுக்கு தண்ணி தேவை. ஆனா அந்த தண்ணி எதற்குள்ள வந்துடப்படாது, கப்பலுக்குள்ள வந்துடப்படாது. உலகத்துல வாழ்றதுக்கு காசு தேவை, பணம் தேவை, மனைவி தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை. அதை கொண்டு போய் கல்புல பூத்திடப்படாது. இன்றைக்கு அது நடந்ததுதான் ஆகப்பெரிய ஆச்சரியம். தொழுகைக்கு இல்லை, குர்ஆன் இல்லை, தஃப்சீர் இல்லை, அல்லாஹ் ரசூல தெரியாது, வெறும் துனியா, வெறும் துனியா. மடையர்கள் சகோதரர்களே, பாவம், வாழ்க்கையிலே ஏமாந்தவர்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ரியாது சாலிஹீனுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த உலகத்தில் சிலர் வாழ்ந்தார்களாம். இன்னலில்லாஹி இபாதன் ஃபதனா, அல்லாஹுடைய புத்திசாலியான சில அடியார்கள் இந்த பூமியில வாழ்றார்கள். தல்லகுத் துன்யா வகாஃபுல் ஃபிதனா, உலகத்துக்கு தலாக் கொடுத்துட்டாங்க. உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? உலகத்துக்கு தலாக். மனைவிக்கு தலாக் கொடுத்தா இனி அவளை தேடி போயலுமா? தேடி போகலாதே. தலாக், தல்லகுத் துன்யா, உலகத்துக்கு தலாக் கொடுத்தார்கள். வகாஃபுல் ஃபிதனா, ஏன் தெரியுமா? ஃபித்னாக்களை பயந்தார்கள். நதரு ஃபீஹா, உலகத்தை பார்த்தார்கள். ஃபலம்மா அலிமு அன்னஹா லைஸத் லிஹய்யின் வதனா, ஒரு உயிருள்ளவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றதாக உலகத்தை பார்த்தார்கள். ஜஅலூஹா லுஜ்ஜதன் வத்தகது சாலிஹல் அஅமாலி ஃபிஹா சுஃப்னா, என்ன செஞ்சாங்க? நல்ல அமல்களை கப்பலாக மாற்றி உலகத்தை கடந்து ஆகிரத்துக்கு சென்று விட்டார்கள். சகோதரர்களே, உலகம் ஏமாத்தி விடக்கூடாது. ஏமாந்தவர்கள் பலர், ஏமாந்தவர்கள் பலர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கனவிலே கண்டார்கள். எப்படி கண்டாங்க தெரியுமா? வயது முதிர்ந்த கிழவி, உலகத்துக்கு உதாரணம். வயது முதிர்ந்த கிழவி அழகாக உடுத்திருக்கிறாள், ஓடிக்கொண்டிருக்கிறாள். பின்னால மக்கள் திரத்துறாங்க, குமர் என்று நினைச்சு திரத்துறாங்க பின்னால. அவள் ஓடி 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 கடைசியாக சக்கராத்துல வச்சுதானாம் முகத்தை காற்றாளாம். பார்த்தா கிழவி. ஏண்டா இவளுக்கு பின்னுக்கு ஓடினோம் என்று அப்பதான் நினைக்கிறாங்களாம். எப்ப சிந்தனைக்கு வரும்? சக்கராத்துல தான். பின்னால திறத்துறாங்க, பார்த்தா பின்னுக்கு, பார்த்தா குட்டியை போல இருக்கிறாள், அழகானவளை போல இருக்கிறாள். பின்னுக்கு பார்த்தா, பின்னுக்கு தானே பார்க்கிறது எல்லாம். ஓடி 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 சேர்த்து சேர்த்து உலகம் உலகம், அல்லாஹ்வை நினைக்கல, ஆகிரம் இல்ல, ஹலால் ஹராம் இல்ல. பின்னால போய் சகராத்துல தானாம் முகத்தை பார்க்கிறாள். பல்லும் இல்ல, ஓட்ட பல்லு, வயது முதிர்ந்த 80-90 வயசு கிழவி. இப்ப என்னடா செய்ய? ஒன்றுமே செய்யல. இதுதான் துனியா. எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டார், ஏமாந்துடாத. அல்லாஹ் சொல்றார், உலக வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு தண்ணிய போல வானத்திலிருந்து இறக்கினோம், நல்ல பச்சை பசுமையாக வருது, அப்படியே அவைகள் நாசமா போகுது. இதுதான் துனியா. நியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதை காது தாட்டி கேளு. உலகத்தை வச்சு பெருமைப்பற்றாதீங்க. என்கிட்ட உலகம், என்கிட்ட 50 ஏக்கர் 100 ஏக்கர் காணி இருக்குது, என்கிட்ட வாகனம் இருக்குது, சொத்து செல்வம், இது பெருமைக்குரிய இடம் அல்ல. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றார், அதிகரிப்பது உங்களை எல்லாம் மறதியில் ஆக்கி விட்டது. செல்வத்தை கூட்டணும், பணத்தை கூட்டணும், பெருமையை கூட்டணும், பதவியை கூட்டணும் என்பது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது.